வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டாக் சைட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போர்ட் ரிச் சீரீஸோடைய அடுத்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு என்ன நான் மறந்துடுச்சு. சரி, நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மைனிங்க்கு நம்ம வந்துட்டு கிளம்பி வச்சுப்போம். ஸோ நம்ம மைனிங் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு அயன் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அயன் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அயன் வேணும்னா நான் இங்கே எங்கேயாவது இந்த மாதிரி போட்டால் தான் உண்டு. இந்த பக்கம் அப்படியே கீழே போய்ட்டு வச்சுக்கோங்களேன். கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு சில தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி வருது. அந்த கேவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா அயன், எனக்கு ஒரு அயன் கிடச்சா வச்சுக்கோங்களேன். நான் அயன் கிடச்சா நான் வந்துட்டு என்ன பண்ணலாம், நான் ஒரு ஷீல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஷீல்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே நம்ம கீழே போய்ட்டே இருந்தால் எவ்வளோ தூரத்தில் வருது? காப்பர் கிடச்சிச்சு. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. ஆனால் இங்கிட்ட நான் ஒரு வழி பார்த்துட்டேன். மக்களே, ஞாபகம் இருக்கா? நம்ம போன டைம் இந்த இடத்துல வந்து அடி வாங்கணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்படி போயிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் போயிருந்தேன் வழி. ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாதிரி நம்ம எங்கேயும் போயிருந்தோமா? ஆமாம், இதுக்கு நம்ம போட்டுக்குவோம். நம்மகிட்ட ஒரு இருக்கான், மாட்டிக்குவேன். ஐயோ மக்களே, திருமணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே இடத்து தான் வந்துட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட டிஎன்டி பார்த்தீங்கன்னா டிஎன்டி எப்படி வந்து கிடச்சி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு கேட்டு நான் வாங்கினேன் மக்களே. ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படி தந்தானா, நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக் ஆஃப் இது தந்தேன். அது பேர் என்ன, அயன் கொடுத்தேன் நான். ஸோ அதை வச்சு என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடராக இருந்தான். ஸோ அவன்கிட்டேருந்து கொஞ்சம் இது வாங்கிட்டேன். எப்படி நம்ம அடுத்து மைனிங் போவோம், கன்ஃபார்ம் நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வாங்கினேன். ஓகே மக்களே, வெறித்தனம் வேறு மாதிரி, ஃபென்டாஸ்டிக், எக்ஸ்ட்ராடினரி, மைண்ட் ப்ளோயிங். இருந்தாலும் எத்தனை தடவை விழுந்தாலும் அதுக்குள்ளே போகாமல் இருக்க போகிறதில்ல. ஓகே மக்களே, ஸோ எப்படி நம்ம பார்த்திங்கன்னா வெளியே கன்ஃபார்ம் வர முடியுது. இதை உடச்சிருக்குது, எல்லாம் தான் உண்டு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பைப் போட்டிருக்கேன். பட் ஆனால் இது சேஃப்டியான வழியான்னு தெரியல எனக்கு. இதுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுறேன் நான்? ஐயோ, எங்கே இருக்கானே தெரில. பார்த்துட்டான். சீக்கிரட்டு அதை. ஸோ ஓகே மக்களே, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா செத்துட்டோம். ஐயோ மட்டும் நம்ம ஒரு 5 எடுத்துட்டோம்.
ஸோ அதனால் அதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு இது பண்ணலாம். ஒரு கோல் வச்சு இன்புட் வச்சு எடுத்துடலாம். ஸோ மக்களே எழுப்பிவிட்டு நம்ம இங்கே படுத்துருவோம். என்னடா இப்படி ஆகுது நமக்கு மட்டும். இன்னைக்கு விட்டு சில ஐட்டம்ஸில் ரொம்ப வெளில போய் இது தேவைப்படாது. தென் அப்படியே இதுவும் தேவைப்படாது, இதுவும் தேவைப்படாது. இவ்வளோதானே உழுது. எல்லாமே உள்ளே போட்டுறோம். நமக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் தேவைப்படாது. ஸோ நம்ம இது இருக்கும்போது ஓகே மக்களே. ஸோ அதுக்குள்ளேயே அது ரெடி ஆகிட்டுருக்கோம். நம்ம இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஷீல்டு தேவை. ஸோ ஷீல்டு தேவைன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வுட்டு தேவைப்படும். வுட்டு இதில் இருக்குது, வுட்டு ரெண்டுலுமே இல்லையா மக்களே. இந்த நைட் எப்படி நமக்கு கடந்தே ஆகணும் மக்களே. ஓகே, இது வரை 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் நம்ம இது வரைக்கும் உருப்படியாக ஒரு வேலையும் பண்ண கிடையாது. ஸோ பார்ப்போம். ஜெயிக்கிறோம், நம்ம ஜெயிக்கணும். அந்த வுட்டு தேவைப்படுது. ஸோ வுட்டை போயிட்டு வந்துடுவோம். வுட்டு நமக்கு வுட்டு தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாங்க்ஸும் தேவைப்படும். ஸோ பிளாங்க்ஸ் இருக்கும் போது தான் நம்மளால் வந்துட்டு ஒரு இது பண்ண முடியும். போயிட்டு நான் என்ன பண்ணோன்னா வாக்கில் கூட்டி சீக்கிரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 சப்ஸ்கிரைபர் ஆக போகிறோம். ஸோ இன்னும் 3 சப்ஸ்கிரைபரில் நம்ம பார்த்தீங்கன்னா 10 சப்ஸ்கிரைபர் போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. டபுள் டிஜிட்டில் நம்ம போக போகிறோம். ஓகே, இப்போ இது வந்துட்டு ரெடி. நம்ம எடுத்து எடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரி கோழி நம்ம எடுத்து வச்சுக்கோச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா கிராஃப்டிங் டேபிளுங்க இது ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு பிளாங்க்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். ஃபுல்லாக பிளாங்க்ஸ் ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா வந்துட்டு பிளாங்க்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஷீல்டு கிடச்சிரும். ஷீல்டு கிடச்சிச்சு. அதே மாதிரி வச்சு இன்னொரு ஷீல்டு எடுத்துக்குவோம். என்ன நமக்கு வந்துட்டு ஷீல்டு நிறையா தேவைப்படும் நமக்கு. ஸோ அதனால் இதை எடுத்துடலாமா? வேணுன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்குவோம். நம்ம என்ன நிறையா மைனிங் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம 2 ஷீல்டு வச்சுருக்கோம். ஒரு ஷீல்டு உள்ள வச்சிடலாம். இதை இந்த அதிக பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சுருவோம். ஸோ நிறையா பொருட்கள் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு இதையும் உள்ளே வச்சிடலான்னு தோணுது எனக்கு. பட் ஆனால் உள்ளே வைக்கிறது உசிதமான செயலா? வெளியே வச்சுக்குவோம். நம்மக்கிட்டே இருந்தால் யார் எடுக்க போகிறான்? ஸோ ஓகே மக்கள், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே மைனிங்குள்ளே இறங்கிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட இதுவும் இருக்குது. ஸோ எப்படியும் அந்த ஸ்கெலிட்டன் தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட இதுவும் இருக்கும், கத்தி இருக்குது. ஸோ எப்படியும் நம்ம அந்த ஸ்கெலிட்டன் நம்ம அடிச்சிடலாம். ஸ்கெலிட்டன் அடிச்சிட்டா கீழே நமக்கு ஒரு பெரிய புதையிலே காத்திருக்கு. கடல் நண்பர்களே, நம்மளுடைய எங்கே ஸ்கெலிட்டன் இலக்கணம்? மக்களே ஸ்கெலிட்டனே காணும் மக்களே. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படியே போயிட்டு மைனிங் ஒர்க் ஆரம்பிச்சிட வேண்டியதான். மைனிங் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்துட்டு மக்களை இங்கே பார்த்துக்கோங்க. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா
ஒரு டார்ச் ஸ்டிக்கரு கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக இருக்கும் போல் எனக்கு தருது. இதை உள்ள வச்சுக்குவோம். இதை வந்துட்டு இங்கிட்டு வச்சுக்குவோம். ஓ மக்களே, இங்கே பாருங்க, ஒரு அயன் ஃபேக்ட்ரியாக இருக்கும் போல் இருக்கு. போடு வெறித்தனம். பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு மைனிங் பண்ண இறங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே 1 2 3 வச்சு இதை வச்சுட்டு உக்காந்துருவோம் அப்படி. Oh my goodness. நம்மக்கிட்ட இப்போது எந்த இதுவுமே கிடைக்கல. ஸோ சாட்ஸ் ஆஃப் இந்தியா இருந்தாலும் பரவாயில்லை. வந்துட்டு இன்னும் ஒரு இதெல்லாம் பற்ற வைப்போம். மக்களை இங்கே பாருங்க, இங்கே அகலம் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒன்றுமே நின்றுன்னு தோணுது. ஒரு ஸ்டெப் மைனிங் கூட கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நான் விஷயத்தை பார்த்தேன் கட்டாது. இந்த சாம்பி சவுண்ட் கேட்கவே இல்லையே. அப்படின்னா கேட்க இருக்குன்னு அர்த்தம். இந்த சாம்பி சவுண்ட் கேட்கல. ஸோ இங்கே மக்களே எங்கே இது கேட்கல மக்களே. இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, இப்படியே நம்ம ஒரு மைனிங் போட்டே போன வச்சுக்கோங்களேன். அங்கிட்டு இந்த கடைசியில் ஒரு இது வச்சுட்டேன். ஸோ அது வைக்கும் போது மக்களே என்னமா இருக்கு. எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இது என்ன சவுண்டுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. பட் ஆனால் இந்த சவுண்ட் எனக்கு கேட்டுருது. எனக்கு சேடர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் ட்ரை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா வச்சுருவோம். ஸோ அது வைக்கும் போது பார்த்திங்கன்னா மக்களே சவுண்டு கேட்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா தூரமாக போய்க்கும். இது நமக்கு கிடைக்கவே இல்லை. பட் ஆனால் ஒரு 4 கோல்டு கிடச்சிருக்கு நமக்கு. வெரி குட், வெல் டன். எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு சூப்பரான ஒரு தோணுது. இப்படியே ஒரு மைனிங் போட்டு வச்சுக்கோங்களேன்.
நம்ம எங்கிட்ட என்ன வந்து வைப்போம். மக்களே, நம்ம ஒரு பெரிய ஒரு வேட்டுக்குள்ளே இறங்கியாச்சு. மக்களே, டோட்டல் வேஸ்ட். மேலே கொஞ்சம் அயன் இருக்கு. மக்களே, ஒரு சேடான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ அயன் இல்லை. ஸோ சேட். இதுக்கு மேலே கீழே தான் இருக்கும். ஸோ என்கிட்ட ஒரு 5 இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 5ஐயும் நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை மக்களே. வெரி சேட். இப்போ என்ன பண்ணலான்னா, நேரம் நம்ம மேலே ஏறி அங்கே போய் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே ஏறிடுவோம். நம்மக்கிட்ட ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம மேலே ஏறலாம். மக்களே, என்னது அவ்வளோதான், நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. மக்களே, இங்கே நமக்கு ஒரு சத்தம் கிடைச்சா உங்களுக்கு. எனக்கு அது கிடைச்சு. உங்களுக்கு கிடைச்சா? எனக்கு இங்கே ஏதோ நான் இந்த இடத்துல திரும்ப வருவேன். நான் இப்போ அங்கே போயிட்டு அந்த அயன்ஸ் கொஞ்சம் இருக்கணும்னு. ஸோ திரும்ப நான் அந்த இடத்துல வருவேன் கன்ஃபார்ம். இங்கே சவுண்டு கேட்குது. நான் எப்படி கீழே குதிச்சா நான் செத்து போக மாட்டேன்னா? ஓகே, அப்புறம் இப்போ அங்கே ஆகணும். நம்ம இப்போது அதான் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சிருக்காங்க. மிக்சரை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நின்று நம்ம எப்படி பண்ண போயிடலாம்.
மக்களே ஒரு பெரிய பிரச்சனை அது மக்களே. ஓகே, இதை எடுத்து நம்ம திரும்ப அந்த இடத்துல போவோம். இந்த 2 எடுக்கிறது தான் இங்கே தானா. நான் இங்கேருந்து கொஞ்சம் கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு நமக்கு இடம் குடிச்சிருவோம். ஓகே, நத்திங் ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் குதிச்சு தெரியுமா? நீங்கள் எல்லாம் குதிக்கூடாதுன்னு சொல்லி தரதுக்கு நான் குதித்தேன். நான் வந்துட்டு வேணுன்ட்டுலாம் குதிக்கிறேன். நான் பேசிக்கலி நான் பயங்கரமான ஒரு பிளேயர். இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம திரும்ப வந்துட்டு அதுக்குள்ளேயே போவோம். நம்ம வந்துட்டு டிஎன்டி காலி லூஸுக்கு போய் நம்ம எடுத்துக்குவோம். தென் அதே மாதிரி நம்மகிட்ட ஓ மை காட் நம்மகிட்ட டார்ச் இல்லை. டார்ச் நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப நம்ம இடத்துக்கே போகிறோம். சூப்பர். பயபோல டிஎன்டி தான் இருக்கிறானா? பாவம், அந்த இது செத்து போச்சு. மக்கள் நான் இந்த இடத்துல வரும்போது ஒரு நோட்டீஸ் பண்ணேன். ஓ மை காட், இந்த குழி தான் நான் வந்தேன். இதுக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரில. அப்போ வந்துட்டு நான் செத்து போயிட்டேன் இந்த இடத்துல வந்து கரெக்டாக. இந்த இடத்துக்கு வந்தேன் கரெக்டாக. ஏன்னா இந்த வழியாக வந்துட்டு ஒரு 2 ஜாம்பி பசங்க வந்து நான் கொண்டுட்டானுங்க நம்மளை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு செத்து போயிட்டேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பிளான் நடந்துக்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியுமா? நம்மகிட்ட 2 குழல் கிடைக்குது. ஸோ வந்து குறைஞ்சிருக்க மாட்டேன் பொண்ணு, இன்னும் குறையாம இருக்குது. ஓகே மக்களே, ஸோ குறைஞ்சே வருது. ஸோ இங்கே எங்கேயாவது வந்துட்டு நமக்கு அயனுக்கு இது கிடை கன்ஃபார்ம். தென் அதே மாதிரி இந்த குழிக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ ஆபத்து இருக்குமோ உள்ளே உன்னோட பிரண்டி சொல்லுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்துட்டு ஒரு சமையல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, என் பெட்டை போட்டுருவேன். பெட்டை போட்டுட்டு பாயிண்ட் வச்சிருவேன் இந்த இடத்துல. ஸோ அப்படியே செத்தா கூட சவுண்டு வேறு கேட்குது.
உள்ளே போகலாமா மக்களே? ஆ ஆ ஓ மை குட்னஸ் மக்களே, அது என்னது இது? ஓகே, ஸோ நான் பார்த்த இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் மனசில் ஒரு எருமாடு அந்த க்ரீப்பர் தம்பி பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டார் போல். நம்ம வந்து ஒரு ஓ மை காட் குட்னஸ், அங்கே பார்த்தேன் நான் மேலே அயன் இருந்ததை பார்த்தேன். இதுதான் மக்களே. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த இடத்தில் நான் வைத்துள்ளேன். நான் திரும்பி போகலாம்ல, அதனால தான் நான் அந்த இடத்துல வச்சேன். ஸோ இந்த இது வேணும்னா வந்துட்டு எனக்கு கீழே வந்துட்டு இந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமனான ஒரு இது, ஸோ அதனால் எல்லாத்துக்குமே வரும்.
மக்களே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேடி வந்தது பார்த்திங்கன்னா ஒன்று, ஆனால் நம்ம தேடிட்டு இருக்கிறது இன்னொன்று, எடுத்துகிட்டு இருக்கிறது இன்னொன்று. சாரி, நம்ம தேடி வந்தது நான் டைமண்டுக்காக இல்லை, நான் பார்த்தீங்கன்னா கோல்டு கிடையாது. நான் வந்ததுக்கு காரணம் ஒரு பெரிய வார் போயிட்டுருக்கு மக்களே. அவ்வளோதான். ஓகே. ஐயோ அப்பா. ஓகே, ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்படியே நம்ம மேலே ஏறி போயிடுவோம். கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அந்த பக்கம் அப்படியே இதான் நம்ம வந்த வழி. ஸோ அப்படியே அந்த பக்கம் போனால் என்ன இருக்குது என்று பார்ப்போம். வாங்க என்னுடன் வந்து. ஓகே மக்களே, ஓ மை காட், வச்சு வந்துட்டான். மக்களே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான். ஸோ அதனால் அந்த பக்கம் நல்லா போக முடியாது. அப்படி நம்ம இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? அதே மாதிரி தான் இருக்கா? வேறு எதுவும் புதுசாலாம் இல்லையா? அங்கே ஒரு ஆள் இருக்கான் பாருங்க. சண்டை போட்டு கிடச்சா வச்சுக்கோங்களேன், அவன்ட்டுருக்கு அந்த இது வரும் நினைக்கிறான். ரெண்டு வழி போகுது, கீழே ஒன்று மேலே ஒன்று போகுது. வெளிச்சம் தெரியுது மக்களே. அது என்ன வெளிச்சம்? என்னது இது? என்னதுரா மக்களே? நான் வச்சுட்டு போனது இதெல்லாம் சத்தியமாக தெரியல எனக்கு. இங்கே பாருங்க, ஒரு மூட்டு சந்தை. இதான் பட் ஆனால் நமக்கு அது ஒரு யூஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துக்குவோம். எதுக்கும் நம்ம வந்துட்டு இது என்னென்ன லேப்பிஸ் லசில் ஏதோ போட்டிருக்கு அப்படின்னு என்ன தெரிஞ்சுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் இனி மேலே தான் இதாக இருக்குது. ஸோ மேலேயும் போயிடுவோம். மேலே என்ட்ரமேன் இருக்கான்.
மக்களே முதல் முறை நான் வந்துட்டு என்டர் பண்ணிக்கிட்ட ஃபைட் பண்ணி ஒரு என்டர் பால் கண்டுபிடிச்சிருக்கேன் நான். எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்டர் பிஎல் என்டர் ஒரு பிஎல் மாதிரி கிடச்சிருக்கு எனக்கு. மக்களே ஒரு மூட்டு சொந்த மக்களே தேவையில்லாம இங்கே வந்தோம். ஒரு என்டர் மாதிரி கொடுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம். சார் நான் கூட வேறு ஏதாவது புதுசாக கிடைக்குன்னு நினச்சா. ஓகே வாங்க அடுத்த போய் கீழே போய் பார்ப்போம். அப்படியே நம்ம எப்படி வந்தோம் தானே வந்தோம் நம்ம. கரெக்ட் இப்படி தான் வந்தோம் நம்ம. இந்த வழியாக வந்தோமா? இந்த வழியெலாம் வரல. ஸோ இப்படி வந்தால் நம்ம கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இப்படி போகணும் நம்ம. கரெக்டு இந்த வழியாக நம்ம வந்துருந்தோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வெளியாக போக போகிறோம். ஓகே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவு விட அதிகமான அளவில் நான் வந்து பார்த்திங்கன்னா அயன் வச்சுருக்கேன். ஓ மை காட் அது மேலே போயிடுச்சு மக்களே. அங்கே பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. நாங்கள் போகிறோம். ஆனால் அங்கே மக்களே உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பட் ஆனால் வா என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு இடத்த பார்த்தோம்ல. ஸோ இதுக்கு மேலே என்னால் உள்ளே போக முடியாது. நம்ம திரும்ப கிராஃப்டிங் டெவலப் பண்ணி தான் போக முடியும். ஸோ அது பண்ணுறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஆரம்பிச்சதுக்கே வந்துட்டோமா? இல்லை நான் இன்னும் மேலே போகணும். இங்கேயா? எங்கே போகணும்? தப்பான ரூட்லேயே வந்துட்டோமா? கரெக்டான ரூட் தான் வந்துருக்கோமா? கரெக்டு இதில் தான் வந்துருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதற்கு வந்துருந்தோம். ஓகே பயங்கரம் சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். ஸோ ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்துட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம இடத்துக்கு திரும்பி போயிடலாம். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு வைக்கவோ இடம் கிடையாது. ஒன்று பண்ணுவோம், இந்த டிஎன்டி வச்சு கொளுத்தி பார்க்கலாமா? என்கிட்ட செம்மடியாக வந்துடுது. இவர் வச்சு வேலை பண்ணுவோம். நம்மகிட்ட ஒரு 64 டிஎன்டி இருக்குது.
சுவிட்ச் என்ன பண்ணான்னா நம்ம வந்துட்டு இங்கே போவோம். இங்கே வேணாம், அந்த கீழே போவோம். முதல்ல என்ன பண்ணணும்னா, நான் தேவையில்லாத ஐட்டம்லாம் நான் முன்னே எடுத்து வீசணும். இது தேவையில்லாத ஐட்டம் பார்த்திங்கன்னா, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவை, இதெல்லாம் விட்டுட்டு நான் வரணும் முதல்ல. ஓகே மக்களே, ஸோ வந்துட்டு ரெஸ்ட்ரூம் கிடச்சிருக்கு. அதில் ரேஸ் பண்ணிடணும். ஸோ நான் எங்கே அடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அடிப்பேன், ரேஸ் பண்ணேன். ஸோ மக்களே, தேவையில்லாத ஒரு வேலை பண்ணேன். நான் அந்த எடுத்துருக்கக்கூடாது, எடுத்துருங்கிட்டு தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆத்திரூண்டு இடத்துல இவ்வளோ பெரிய கேள்வி நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீலாக இருக்குது. போவோம் போவோம் போவோம். வேகமாக போடா, வேகமாக போடா, வேகமாக போடா. நம்ம வீடு வந்துடுச்சு மக்களே. ஸோ இதுதான் நம்மளோட வீடு, உங்களுக்கே தெரிய முன்னாடியே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 30 அயன் வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். தென் அதே மாதிரி நம்ம ஒரு 33 வச்சுருவோம். தென் ரெட் ஸ்டோன் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கிடச்சதா இருக்குது. ஸோ நம்மகிட்ட ஒரு 1 ஸ்டாக் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன பண்ண பார்த்திங்கன்னா, வந்துட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சா தான் நமக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், புரியும் கொஞ்சம். அதனால் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கணும். கத்தியையும் உள்ளே வச்சிடலாம், இது வச்சிடலாம். தேவையில்லாத ஆணையெல்லாம் எடுத்தீங்க வெளில வீசிடலாம்ல. இதில் காண்டா ரெண்டு வேணுமே. ஸோ நமக்கு எதுவுமே வேணாம். ஸோ எல்லாமே நம்ம எடுத்து வீசிடலாம். ஸோ இது நமக்கு இருந்தால் போதும், ஏன்னா அது அப்படி தான், அது இருந்தால் போதும் நமக்கு. ஸோ அது போதும் நமக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் இதுக்குள்ளே போயிட்டு ரெட்ஸ்டோன் மைனிங் பண்ணது எல்லாமே, மைனிங்க்கு தேவையான மைனிங் பண்ண பொருட்கள் எல்லாமே இதுக்குள்ளே வைப்போம். ஸ்டிக்ஸ் வச்சுருவோம். இது இருக்கட்டும், நமக்கு வந்துட்டு
ஸோ கோல் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். இது எல்லாம் ஆணியுமே உள்ள அடிச்சலாம். எடுத்து தேவையில்லாமல் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். ஸோ நான் எதுக்கு பெயின் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்டு தான் இருக்கணும், எனக்கு தெரிஞ்சு உட்டு தான் இருக்கணும். சரி, அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அதை எடுத்தோம்ல, அது எதுக்கு தேவைப்படும் மட்டும் பார்க்கணும். நம்ம என்னது இதெல்லாம் தேவை நமக்கு. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ வேஸ்ட்டாக எடுத்துடணும் நம்ம. ஏதோ இருக்குது, நிறையா இருக்குது. பட் அது என்னன்னு தெரில எனக்கு. அதெல்லாம் என்ன பண்ணலாம் ஆச்சு? இதை வச்சு என்ன பண்ணலாம்? முடிஞ்சது மக்களே, கழியாச்சு மக்களே. ஸோ சரி, நம்ம மேலே விழுந்துருக்குமா? ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதை. அதான் முடிஞ்சு. ஸோ சார், இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை மக்களே. நம்ம வந்துட்டு எப்பயுமே அதே மாதிரி நம்ம இதை எடுத்துக்குவோம். தென் இதை எரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வுட்டு தேவைப்படுது. ஸோ வுட்டு எங்கேருந்து எடுப்போம்னா பேஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும், நம்ம இங்கேருந்து எடுத்தாகணும். அங்கே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துட்டோமா? அது பேர் என்ன? இங்கே இருக்க அந்த கோல் எல்லாமே எடுத்தாச்சா? எஸ். ஸோ இங்கே இருக்க கோல் எல்லாமே எடுத்தாச்சு. மக்களே, எங்கள் சொல்லுங்க மக்களே. கண்டிப்பாக எங்கள் ஒரு இது வச்சு பார்க்கணும். நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருவோம், அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரைங்கிறது எப்போ வேணாலும் பண்ணி பார்க்கலாம் மக்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வனத்தலைவரே, இதை பார்த்துக்கோங்க. போ, சரியான அடி. பேசாமல் வேறு வெடிகுண்டு முருகேசன் வச்சுட்டு தான். ஓகே. ஸோ நம்ம இப்படி என்ன பண்ணுவோம்னா, இதை போட்டு வெளில வந்துடலாம். நமக்கு கொஞ்சம் வுட்டு இருக்குது, இதை வச்சு எரிக்க பார்ப்போம். இல்லைனா அப்புறம் பார்த்துக்குவோம். 2 வுட் இருக்குது, இதை வை. இதெல்லாமே உள்ளே வை. ஓகே, வெறித்தனம். இப்போ கிராஃப்டிங் டேபிளில் ஏதாவது புதுசாக மக்களே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா தெரியாது எனக்கு. நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா என் வீடியோவில் போடுறதே வெறும் ஒரு 25% கிடையாது, அதை விட கீழே. ஸோ அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு அதுக்கு மேலே தான் எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையாலுமே நானே இப்போ பாருங்க, நானே தேடுறேன். ஸ்மோக்கர்னால் கிட்டனே தெரியாது, இப்போ தான் நானே பார்க்குறேன். இன்னும் பேரலா மக்கள், இந்த பவுட்ரு ஓகே. இது தெரியும், இதெல்லாம் தெரியாது மக்களே. தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருக்குது. தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. குட். இது என்னது? என்சான்ட்மெண்ட் டேபிள்.
ஒரு புக்கு வேணும், 2 கோல்டு வேணும், 2 டைமண்ட் வேணும். இதெல்லாம் பண்ணுமா என்சான் பண்ணிட்டு காம்பஸ் பண்ணோன்னா 4 இது ஒரு நம்மகிட்ட இது இருக்காது. காம்பஸ் பண்ணால் நமக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாம். ஸோ நான் கேள்விப்பட்டேன். ஸோ மறக்காமல் நல்லா காம்பஸ் ரிப் பாருங்கள். காம்பஸ் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு. இது எதுக்கு எப்படி மக்கள் யூஸ் பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரில. இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுறது. சத்தியமாக புரியல எனக்கு. இது எப்படா யூஸ் பண்ணுறது? இதை வேறு வாங்கி தொலைச்சிருக்கானே பைத்திய மாதிரி. சரி வைப்போம். மக்கள் என்ன 6 இருக்குது. ஸோ 6க்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 வுட்டு தேவைப்படும். மக்கள் இந்த என்சான்மெண்ட் டேபிள்னால் அந்த ஸ்வாடு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தானே எனக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஓகே, நம்மகிட்ட ஒரு 9 கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மோக்கருக்குள்ளே வச்சிடலாம். ஓப்பனாகவே ஓகே. ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்குறோம். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எத்தனை இதெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இதில் ஃபயர் சார்ஜ்னா என்ன? ஓ, நமக்கே பார்த்திக்குமா? மக்களே, இந்த இதில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒரு இப்போது ஏதோ ஒரு அனிமல்னால் அதை எப்படி நம்ம டேம் கேனாத்தனமாக ஒரு மக்களே, இந்த ஃபயர் சார்ஜ்லாம் எனக்கு ஏன்னே சத்தியமாக தெரியாது. தெரியாமல் போட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு. ஐயோ, டே இப்படின்னா ஃபுல்லாக மக்களே வெரி சேட். என்ன பார்த்தீங்கன்னா உடனே ஒரு நல்ல வீட்டை மாற்றி ஆகணும். இது நல்லா இருக்கா? இந்த வீடு நல்லா இருக்குமான்னு தெரியலையே. இந்த வீடு நல்லா இருக்குமா? இந்த வீடு நல்லா இல்லை. ஸோ நமக்கு இந்த வீடு வேணாம், வேறு ஏதாவது வீடு வாங்கிக்குவோம். உடனே டக்குன்னு இது ஆல்ரெடி நம்ம இதை ஆக்கி வச்சிட்டோம். ஸோ இது நமக்கு வேணாம். நம்ம ஒரு நல்ல வீடாக பர்ஃபெக்ட் சைஸில் இருக்க மாதிரி ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த வீடு எடுக்கலாம்? இந்த
இது நல்லா இருக்கும் தெரிஞ்சு. எஸ், கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வீடு எடுத்துக்கலாம்னு தோணுது, ஒரு ஐடியா. இதெல்லாம் வச்சுருந்தா நமக்கு வந்துட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சு மறைக்கணும். போயிட்டு இந்த வீடு எங்கே, நம்ம இந்த வீடு எடுத்துக்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா இதை உடைப்போம். இன்னும் ஃபுல்லாக இல்லை. ஸோ அப்படியே இதையும் உடச்சு நம்ம இது ஃபுல்லாகிடும். நம்மகிட்ட அவ்வளோ பொருட்களே இல்லை மக்களே. ஸோ அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஓகே, நம்ம அங்கே போய்ட்டு இதெல்லாத்தையும் வச்சுட்டு திரும்ப வந்துடுவோம். நம்ம செஸ்ட் பாக்ஸ் நம்ம எங்கே வைக்கணுமோ கரெக்டாக வச்சுருவோம் செஸ்ட் பாக்ஸ்லாம். ஸோ அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல வச்சுக்குவோம் மக்களே. அப்படி வைக்கும்போது இது டோராக வைக்க வேணாம், நம்ம இதை டோராக வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம இது எல்லாத்தையும் தூக்கிட்டுக்குள்ளே வைக்கணும். அதுதான் இப்போ ஒரு பெரிய காண்டு. என்னென்னு இதுதான் அந்த ஃபயர் சார்ஜ் எதுக்கு மக்களே யூஸ் பண்ணுவாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆனால் சத்தியமாக எனக்கு அது என்னென்னே தெரியாது. நான் சும்மா போடும் போது டப்புன்னு அது நெருப்பு பிடிச்சி அது பாட்டு எரிஞ்சிருது பாட்டுக்கு. அது என்னென்ன சத்தியமாக தெரில. ஸோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் நம்ம கடைசியில் ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் ஒவ்வொரு பிரச்சனையில தான் முடியுது போல் இருக்குது. நமக்குன்னே வாட்சது போல் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்படியே தான் இருக்கும். இந்த நம்ம ஃபுல் மாடிஃபை பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம இந்த வழியாக கொண்டு வந்துடுவோம். அப்புறம் வேணால் நம்ம வந்துட்டு மாற்றிக்குவோம் இந்த வீடை. இதில் ஒன்றுமே இருக்காது, கம்மியான ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாம் எடுத்துச்சு வருத்தணும். ஓ, கரெக்டாக இருந்துச்சா? சரி, ஓகே மக்களே. நம்ம நேராக போய்ட்டு என்ன பண்ணுவோம்னா அதை வச்சுட்டு நம்ம கொண்டே வச்சுருவோம். என்ன சொல்கிறீங்க? வச்சுட்டு ஜஸ்ட் எங்கே செஸ்ட் பாக்ஸில் எல்லாத்தையும் வச்சுருவோம் எடுத்து. ஆஹா, ஸோ ஓகே சூப்பர் மக்களே. நம்ம வந்துட்டு போட்டு சீரிஸில் நம்ம அடுத்த வீடியோ வந்துட்டு வாங்கலை திருடிட்டோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம திருடினாலும் நம்மளோட தேவையான பர்பஸ் தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீயான இடம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நம்ம போய் திருடிக்கலாம், யார்கிட்டனா திருடிக்கலாம். தென் பாய் வீடு நல்லா இருக்கு. ஓகே, சரி, பரவாயில்ல. நம்மகிட்ட ஒரு 5 ஃபர்னான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் இருக்குது.
ஸோ இது போது நமக்கு. தென் என்ன பண்ணுவோன்னா ஒரு இது வேணும் நமக்கு. ஒரு எங்கது என்ன பண்ணுவோன்னா அந்த வீட்டையே நம்ம இடித்து திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த வீடோட அமைப்பு பிடிக்கல சுத்தமாக. ஸோ அதனால தான். இங்கே வச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீட்டுக்கு போகிறது பார்த்திங்கன்னா இதுவாக வச்சுருவோம். அதனால் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த டோர் எடுத்து நம்ம இங்கே வச்சிடலாம். டோர் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அழகாக இருக்கா? என்னோடய வீடு தான். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள் வைக்க வேண்டும். கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்கிறது? இங்கே வச்சிடலாமா? இந்த இடத்துல வச்சுருவோம். கிராஃப்டிங் டேபிள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ ஓரமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு மூடிடலாம். இதையும் பார்த்திங்கன்னா மூடிடுவோம். எதுக்கு இருக்குது? ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது வச்சுருவோம். இப்போ பெட்டு எங்கே போடுறதுன்னு யோசிக்கும் போது இந்த இடத்துல போட நல்லா இருக்காது. உள்ளே என்ட்ரன் வீடு நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்? தெரிஞ்சு இதையே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன் மக்களே. நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கிட்டு வச்சுக்கோங்களேன். இங்கிட்டு வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வச்சா அப்படி உள்ளே போயிட்டு டிவைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செஸ்ட் பாக்ஸ் இந்த இதில் வைக்கும் போது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஓகே மக்களே, ஸோ நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. இனிமேல் இதை நம்மளோட புது வீடு. ஸோ மக்களே, இதை நம்ம புது வீடு. ஸோ எல்லாம் வந்து பார்த்து வீடு புனியாச்சேரிக்கு வந்துட்டு வரலைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்களே வீடே இப்போ தான் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ வீடு புனியாச்சேரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்துடுங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுருவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடியா? இந்த இடத்துல வந்துட்டு இப்படியே இருக்கட்டும், மேலே வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ பெட்டு பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே வச்சிடலாம். ஓகே, ரெடி. இப்போ என்ன பண்ணுவோன்னா, இது இங்கே வேணாம், நல்லா இல்லை. இந்த ஃபர்னான்ஸு இதெல்லாம் இங்கே வச்சுருவோம். ஸோ வரும்போதே அட்டகாசமாக இருக்கும். ஒரு 6 ஃபர்னான்ஸு, தென் அப்படியே இதையும் வச்சுருவோம். ஸோ இது போய் இப்படி போகிற மாதிரி. இதெல்லாம் வேணாம் தோணுன்னு தெரிஞ்சு, ஒரு ஃபர்னான்ஸ் இருந்தாலே போதும். நமக்கு எதுக்கு இத்தனை ஃபர்னான்ஸ்? அதிகபட்சம் 2, இதே போதும். நமக்கு எதுக்கு இத்தனை ஃபர்னான்ஸ்? ஸோ 2 ஃபர்னான்ஸ் வச்சிடலாம். இங்கிட்ட ஒரு ஃபர்னான்ஸ் வச்சிடலாம். ஸோ அதிகபட்சம் 3 ஃபர்னான்ஸ் வச்சுருவோம். நல்ல நமக்குள்ள இந்த பக்கம் திரும்ப அடிச்சிடுவோம். ஸோ அப்படின்னா தான் வைக்கிறதுல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிள் அண்ட் பெட் இஸ் ஹியர். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு இது வுட் இருக்கா, வுட் இருந்தால் ரெடி பண்ணலாம். வுட்டலை குட். இன்னும் 2 செஸ்ட் பாக்ஸ் வச்சா நம்ம அங்கே வச்சிடலாம் எடுத்து. ஸோ அதனால் 3 செஸ்ட் பாக்ஸ் வரும். ஸோ இங்கே ஒரு இது. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், எக்ஸ்ட்ராடினரி. ஓகே மக்களே, ஸோ நம்மளோட புது வீடு இதுதான். டே டைம் ஆயிக்காச்சு. செத்து போடும். ஆல்ரெடி செத்து போகிற நிலமே தான் இருக்கிறான். ஓ மக்களே, இப்போ உங்களுக்கு இது புரியுதா? இது எதுக்கு இது யூஸ்ன்னு? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது வெளியே வச்சிருவோம், ஏன்னா இங்கே தான் வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ அதனால் இங்கேயே நம்ம வச்சுருவோம்.
இது வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது, இந்த பக்கம் பார்த்து வரணும். வருத்தனம். ஸோ ரிப்பேர் பண்ணுவானுங்க. என்ன ட்ரேட் வாங்குவேன், எனக்கு தேவையே இல்லை. 2 போன் இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெடி. இதுதான் நம்மளோட வீடியோ என்ட்ரன்ஸ். ஸோ அப்படி என்ட்ரன்ஸ் போய்ட்டு சைடில் வந்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் இருக்கும், ஒரு பெட் இருக்கும். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இது இருக்குது. அவ்வளோதான் மக்களே. ஸோ போட்டோ ரிச்சில் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இந்த எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.